ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான சன்னா மசாலா எப்படி செய்கிறது அப்படிங்கிறதாங்க பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி, பூரி, தோசை, தயிர் சாதத்து கூடலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். சன்னா மசாலா செய்கிறதுக்கு ஒரு 200 கிராம் வெள்ளை சுண்டலை ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இதை நம்ம குக்கரில் வேக வச்சு எடுக்க போகிறோம். இதை குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றிட்டு இது கூட அன்னாச்சி பூ 1, 2 கிராம்பு, 2 பட்டை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் டீ தூளை ஒரு வெள்ளை துணியில் கட்டி உள்ளே போட்டுக்கோங்க. என்கிட்ட டீ பேக் இருந்ததுனால நான் அதை சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு குக்கரை மூடி வச்சு ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் தீயை குறைச்சி வச்சு சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிங்கன்னா வெள்ளை சுண்டல் ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் மசாலா செய்கிறதுக்கு ஒரு பெரிய கடாய் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கூட 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், அப்புறம் ஒரு 5 பூண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது 1 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி இது கூட சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெய் தெளிஞ்சு வரட்டும். இப்போ சுண்டல் வெந்துருச்சு. இதில் இருக்க டீ பேகு, அன்னாச்சி பூ, ஏலக்காய் இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடலாம். ஏன்னா அதோட ஃப்ளேவர் எல்லாம் அதில் இறங்கியிருக்கும். அதுக்கப்புறம் இதில் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர், 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி, 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் சுண்டலை மட்டும் ஆட் பண்ணலாம். அந்த தண்ணியை அதுக்கப்புறம் ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சுண்டலை மட்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதிலேருந்து கொஞ்சம் சுண்டலை எடுத்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். அந்த அரைச்ச சுண்டலை அந்த தண்ணியில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த மசாலா கூட சேர்த்துக்கலாம். அப்போ மசாலாவுக்கு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இந்த மாதிரி தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க சிம்மில் வச்சுட்டு. அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அது நாட்டு சர்க்கரையாக இருந்தாலும் சரி, நீங்கள் நார்மல் சுகராக இருந்தாலும் சரி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இதில் கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி போட்டுக்கலாம், இல்லைனா நீங்கள் மல்லித்தலை தூவிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட சூப்பரான சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.